வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் கிளாஸ் 12 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த கிளாஸ் பாருங்கள். இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கிளாஸ் 12ல் வந்து நான் பேசிக்ஸ் ஃப்ரில்லை வச்சு எப்படி ஃபில் பண்ணணும், ஃப்ரில் வந்து எப்படி போடணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ அது பார்ட் 1, இது வந்து பார்ட் 2. இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி 12 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த கிளாஸ் பாருங்கள். ஏன்னா ஒரு கிளாஸுமே வந்து ஒவ்வொரு கிளாஸை பேஸ் பண்ணி தான் ஒரு வீடியோஸுமே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போது கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ப்பு இதை வச்சு தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம். ஸ்ப்ரில் ப்ளஸ் சிங்கிள் ரோ ஹம்ப். ஓகேவா, ஒரே ஒரு லைனு ஹம்ப்பு மட்டும் போட போகிறோம். போட்டு ஆல்ரெடி நம்ம வந்து போன கிளாஸில் வந்து ஸ்ப்ரில் வந்து படித்தோம்ல, ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரில்லு. இதுதான். ஸோ இந்த 5 டைப்புமே வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு ஸ்ப்ரில்லை போட்டு ஒரு ரோ ஹம்ப் வந்து போட போகிறீங்க. ஸோ சேம் செகண்ட் அதே மாதிரி தான் ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ப்பு. பட் இது வந்து டபுள் லைனாக போட போகிறீங்க. மேலே வந்து சிங்கிள் லைன், கீழே வந்து டபுள் லைனாக இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான், அதுதான் வித்தியாசம். ஹம்ப் எப்படி போடணும் அப்படின்ற கிளாஸுமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. சேம் அந்த 5 ஸ்ப்ரில்லை வச்சு தான் இந்த டபுள் ரோ ஹம்புமே வந்து போட போகிறீங்க. ஸ்ப்ரில் ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு டைப் ஸ்ப்ரில் போட்டுட்டு போட போகிறீங்க. சேம் தேர்டும் அப்படி தான். ஸோ இப்போ சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன், கீழே வந்து 3 ரோ வந்து ஹம்பு போட போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ 4th பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்பு போட்டுட்டு ஸ்ப்ரில் போட்டுட்டு 2 ரோ ஹம்பு போட்டுட்டு மேலே வந்து திக் லைன் வந்து போட போகிறீங்க. அடுத்து ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ப்பு ப்ளஸ் யூ ஷேப்பில் ஒரு பாக்ஸ், அதாவது பெரிய ஹம்ப்பு, டபிள்யூ ஷேப்பில் ஒரு பாக்ஸில் போட போகிறீங்க, டாட் வச்சு ஒரு பாக்ஸில் போட போகிறீங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு திக் லைன், தின் லைன் வந்து மேலே வந்து ட்ரா பண்ணுவீங்க. ஸோ அந்த ஷேப் எல்லாமே நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. யூ ஷேப்பு, டபிள்யூ ஷேப்பு, டாட், சிங்கிள் டாட் வச்சு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். 3 டாட் வச்சு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். டியர் ட்ராப்ஸ் வச்சு இந்த பாக்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ப்பு. இதுதான் பேசிக்கு. இது பேருக்கு மட்டும்தான் பேசிக் ஃபில்லிங். ஆனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஃபில்லிங். இந்த ஃபில்லிங்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு மெஹந்தி டிசைன் கூட கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக எங்கேயாவது இந்த ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். நீங்கள் ஒவ்வொரு டைம் மெஹந்தி டிசைன் போடும்போது உங்களோட டிப்பை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் ஒரு டிசைன் போடுறீங்கன்னா அந்த டிப்லேயே வந்து பேஸ்ட் ஒட்டிகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து நீட்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. உங்களுக்குமே போடுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிஷ்யூ ஆர் வேஸ்ட் கிளாத் வச்சு அந்த டிப்லேருந்து வர அந்த பேஸ்ட்டை வந்து தொடச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்ப்ரில் போட போகிறோம். ஃபுல் ஸ்ப்ரில் வந்து போட்டுட்டு மேலே என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ப்பு வந்து ஒரு லைன் தான், சிங்கிள் லைன் தான் போட போகிறோம். ஸோ அதனால் ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைன் வந்து ஹம்ப் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு ஸ்ப்ரில் போட்டுட்டு ஹம்ப் வந்து ட்ரா பண்ணணும். இதுக்குமே சேம் நம்ம வந்து பேசிக் ஃபில்லிங்ஸில் ஸ்ப்ரில்லை வச்சு ஃபில் பண்ண பார்த்தீங்களா, வெறும் ஸ்ப்ரில் மட்டும், இதுக்கு முன்னாடி கிளாஸ். ஸோ அந்த கிளாஸில் எப்படி வந்து ஒரு 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்களோ சேம் இதுக்கும் அதே மாதிரி தான் 2 ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக போட்டுட்டு செகண்ட் ரோவில் போடக்கூடிய அந்த ஸ்ப்ரில் ஹம்ப்பு வந்து அந்த 2த்துக்கும் இன் பிட்வீன், 2த்துக்கும் நடுவில் போட போகிறீங்க. ஸோ இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் அந்த கார்னர், லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னரில் கால்வாசி இருந்துச்சுன்னா அந்த கால்வாசி டிசைனை போடணும். அரைவாசி இருந்துச்சுன்னா அந்த அரைவாசி டிசைனை வந்து போடணும். ஸோ இது எல்லாமே நான் வந்து தெளிவாக வந்து போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைன்னா அந்த கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதுலேயுமே நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 2த்துக்கும் சென்டரில் இந்த ஸ்ப்ரில்லை போட்டுட்டு, ஸ்ப்ரில் வந்து சென்டரில் தானே ட்ரா பண்ணோம். ஸோ சேம் ஹம்புமே என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டரில் இருந்து தான் ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ ஏன்னா இது எதுவுமே வந்து ஃபுல்லாக நம்ம போடலை இந்த டிசைன்.
எல்லாமே வந்து சென்டர்ல இருந்து தான் வந்து ஹம்ப் வந்து எடுத்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ சேம் 2 டிசைனோட சென்டர்ல இருந்து 2 ஃபில்லிங்ஸோட சென்டர்ல இருந்து அடுத்த சுருள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ப் வந்து போட போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த பேசிக் ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து கிரிட்ஸ் போடுவோம். ஸோ அந்த கிரிட்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் பாதி பாதி தான் போட போகிறீங்க. அதாவது ஃபுல்லாக எங்கே போட முடியுமோ அங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு கால்வாசி அரைவாசி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து கால்வாசி ஃபில் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கால்வாசி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சும்மா இந்த மாதிரி லைன் போட்டு டாட் வச்சு இப்படி ஒரு 2-3 ஹம்பு மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த பக்கமும் கால்வாசிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து நான் அந்த மாதிரி கம்மியான ஸ்பேஸ் இருக்கிறதால அந்த இடத்துல நான் வந்து ஹம்பு தான் கொடுத்துருந்தேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து பேஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வரல. நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணதால எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. அதனால தான் அந்த இடம் அப்படி இருக்கு. ஸோ அடுத்தடுத்த ரோ பாருங்க. நான் ஒரு ரோ போட்டுட்டு அந்த ரோக்கு சென்டர்ல இருந்து போடுறேன் சுருளு. அதே ரோல சென்டர்ல இருந்து தான் வந்து ஹம்பையுமே ட்ரா பண்றேன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு அரைவாசி இருக்குது. ஸோ அரை டிசைன் போடலாம். அது அந்த இடத்துல நீங்கள் சின்னது பண்ணி போடாமல் அந்த ஃபுல் ஃப்ரில் போட்டு ஃபுல் ஹம்பு போட்டிருக்கீங்கள்ல, ஸோ அந்த அரைவாசி கேப்பில் என்ன போட முடியுமோ அந்த டிசைனில் பாதி டிசைன் அங்கே போடுறீங்க. ஸோ சேம் கீழேயும் அதே மாதிரி தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கால்வாசி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும். இதுதான் வந்து இதில் ரூல்ஸு. இப்படி பண்ணும்போது தான் உங்கள் டிசைன் பார்க்க நீட்டாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல குட்டியாக போட்டுட்டு, அதாவது அந்த பெரிய சுருளில் சின்னது பண்ணி போட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இதுதான் இந்த ரூல்ஸ் மட்டும் நீங்கள் இந்த 2 ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த பேசிக் ஃபில்லிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த பாக்ஸில் அடுத்த சுருள் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து செமி சுருளில் டைப் 1. ஸோ அதை வச்சு தான் நான் ஃபில் பண்ணுறேன். சேம் அதே ரூல்ஸ் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ வந்து நான் சுருள் போட்டு ஒரு லைன் வந்து ஹம்ப் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு முடிச்சுட்டேன். இப்போ செகண்ட் லைன் வந்து இது 2த்துக்கும் நடுவில் இருந்து ஒரு சுருள் போட்டு சேம் நடுவில் இருந்தே தான் ஹம்பு போட போகிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து இதுக்கு ரூல்ஸு. இப்போது அந்த லெஃப்ட் கார்னர்லேயும் ரைட்டு கார்னர்லேயும் லைட்டாக கேப் இருக்குல்ல, ஸோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைனை எந்த அளவுக்கு போட முடியுமோ ஸோ அந்தளவுக்கு குட்டியாக போடலாம். ஏன்னா அங்கே வந்து ஹம்ப்பு தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஹம்பை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சேம் அடுத்த லைன் போடும்போது அந்த 2 சுருளுக்கும் நடுவில் இந்த சுருளை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். 2த்துக்கும் நடுவில் ட்ரா பண்ண போகிறீங்க. இந்த சைடில் இருக்கிற கேப்பில் எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாதியாக வரைய போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரூல்ஸு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். நீங்கள் இது வந்து இந்த பாக்ஸ் மாதிரி ஷேப் போட்டு ஃபில் பண்ணலாம். இல்லை ரவுண்ட் ஷேப் போட்டு, இல்லை ட்ரையாங்கிள் ஷேப், என்ன ஷேப் வேணாலும் போட்டு அதுக்குள்ளே வந்து அழகாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபைலை நீங்கள் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பெஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த கிளாஸை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வருவீங்க. ஸோ அவ்வளோதான். நான் போட்டுட்டேன். இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து என்ன ரொம்ப கம்மியாக தான் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் என்ன போட முடியுமோ அதை தான் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் சுற்றி பாக்ஸ் போட்டுக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் எல்லாமே போட போகிறீங்க. ஸோ சேம் ஒரே ரூல்ஸ் தான்.
ஸோ நான் வந்து இத வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இப்படி போடுங்க, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்லயும் வந்து நான் போட்டு காமிச்சுட்டு போயிருவேன். பட் நான் ஏன் இந்த மாரி ஃபுல்லா வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னா, இப்போ நீங்க பிகினரா இருக்கலாம். இல்ல வந்து மெஹந்தி உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ நீங்க எல்லாமே கத்துக்கணும். நான் வந்து ஃப்ரீயா சொல்லி தந்தாலும் அது வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னோட மோட்டிவ். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் என்னோட மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். ஃப்ரீயா சொல்லி தந்தாலும், ஒரு ப்ரொஃபஷனலா கிளாஸ் எடுக்கிறவங்க எப்படி சொல்லி தருவாங்களோ, ஸோ அத விட பெஸ்ட்டா சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் ஒவ்வொரு டாபிக்குமே இவ்ளோ டீட்டெயிலா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி தெளிவா சொல்லிக் குடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால நீங்க வந்து கிளாஸ நல்லா கவனிச்சு, சூப்பரா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கான அடையாளத்த நீங்களே உருவாக்கிக்கோங்க. ஸோ எனக்கெல்லாம் இது யாருமே சொல்லிக் குடுக்கல. ஸோ நானா கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. நெறைய டிசைன்ஸ் பார்ப்பேன். ஸோ பார்த்து பார்த்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ இதில நான் பாதி தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்த பாக்ஸ் ஃபுல்லா நான் எப்படின்றத போட்டு காமிச்சுட்டு, மத்தத வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒண்ணுமே இல்ல. ஒரு லைன் போடுறீங்க. அதுக்கு நடுவுல இருந்து அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர்ல கேப் இருந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அதுக்கேத்த மாரி அந்த டிசைன பாதியாவோ, இல்ல கால்வாசியோ, இல்ல அரைவாசியோ அதுக்கேத்த மாதிரி வரைய போறீங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். இந்த கான்செப்ட்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த பேசிக் ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்றத பாருங்க. என்னோட வாய்ஸ கூட நீங்க மியூட் பண்ணிட்டு நான் பண்ற விஷயங்கள பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஒவ்வொரு டைம் டிசைன் போடும்போதும் உங்களோட டிப்ப வந்து கிளீன் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் டிசைன் பார்க்க நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸு எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். உங்களோட மெஹந்தி டிசைன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நான் வந்து ஆரம்பத்தில மெஹந்தி போட கத்துக்கும்போதெல்லாம் ஸோ நெறைய வீடியோஸ் பார்ப்பேன். பட் யாருமே வந்து ஆ சொல்லி தருவாங்க. பட் எல்லாரையும் தப்பு சொல்ல முடியாது. நல்லா சொல்லி தருவாங்க தான். பட் எனக்கு வந்து அது பத்தல. அவங்க வந்து ஒரு சில டிசைன்லாம் வந்து நல்லா சூப்பரா சொல்லி தருவாங்க. பட் எல்லாமே ப்ராப்பரா ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ நான் சொல்லி தர மாரி யாரு சொல்லி தருவாங்க? அதுவும் ஃப்ரீ கோர்ஸ்ல அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து நான் பிரேக் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அமௌண்ட்டு இருக்கிறவங்க தான் வந்து ப்ரொஃபஷ்னலா கத்துக்க முடியும் அப்படின்றத தாண்டி, ஸோ யார் வேணாலும் சூப்பரா மெஹந்தி கத்துக்கலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு கத்துக்க முடியும். அது வந்து நான் வந்து கத்துக் குடுக்க முடியும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு டாபிக்குமே வந்து இவ்ளோ டீட்டெயிலா நான் வந்து சர்ச் பண்ணி, நான் எப்படியெல்லாம் கத்துக்கிட்டேன், எப்படியெல்லாம் ஈஸியா போட்டேன் அப்படின்ற விஷயங்கள தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு நிஜமாவே மெஹந்தில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்ற விஷயங்கள டெய்லியும் போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ்ல நீங்க நிஜமாவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள கத்துக்கிறீங்க அப்படின்னா, என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல மெஹந்தி கத்துக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க எனக்கு பண்ணா போதும். ஸோ இப்ப பாருங்க நான் எல்லாமே போடுறேன். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு பாக்ஸ்ல மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ரோ போடுங்க. செகண்ட் ரோ வந்து இதுக்கு நடுவுல நடுவுல போடுங்க. லெஃப்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கேப் இருந்துச்சுன்னா,
அதுக்கேத்த மாரி கால்வாசின்னா, கால்வாசி ஃபில் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லலாம். பட் நீங்க வந்து அத போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டுருவீங்க நான் போட்ட மாரி. அடுத்தடுத்து பாக்ஸ் போடும்போது உங்களுக்கு சுத்தமா ஐடியா இருக்காது. அச்சச்சோ! இங்க எப்படி போடணும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பாதியிலே வந்து ஸ்டக் ஆயி நின்றுவீங்க. ஸோ ஸோ அந்த மாரி நீங்க ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து எல்லாமே வந்து போடுறத வீடியோ எடுத்திருக்கேன். அத வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரம் வீடியோ வந்துச்சு. ஸோ அத வந்து நானு எது இம்பார்ட்டன்ட்டா எங்க சொல்லணுமோ அத சொல்லிட்டு மத்ததெல்லாம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப பாருங்க செகண்ட் டாபிக் ஸ்வில் போட்டுட்டு டபுள் லைன் வந்து ஹம்ப் போட போறோம். ஸோ மேல வந்து சிங்கிள் லைன் போட்டோம். கீழ வந்து டபுள் லைன் போடுறோம். ஸோ அவ்வளோதான் இதுல வித்தியாசம். ஸோ இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. நான் சொல்றேன். ஸோ சேம் ஃபர்ஸ்ட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு, செகண்ட் லைன் வந்து அதனோட சென்டர்லேருந்து ஸ்விரில் போட்டுட்டு, சேம் சென்டர்லேருந்து 2 லைன் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஸோ மேலே போட்ட நான் அந்த ஹம்புக்கும், கீழே போட்டிருக்கிற ஹம்புக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸோ பார்த்துட்டே இருங்க. அது என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ சேம் பக்கத்துல இருக்க பாக்ஸுக்கும் அதே மாதிரி தான். அடுத்த ஸ்விரில் ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்விரில் கிளாஸ்ல வந்து அந்த ஸ்விரில்ல வச்சு பேசிக் ஃபில்லிங் பார்த்தோம்ல. ஸோ சேம் அந்த 5 ஸ்விரில்ல வச்சு தான் இந்த எல்லா டாபிக்குமே போட்டுட்ருக்கோம். ஸோ ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு ஸ்விரில் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் தான் கேப் இருக்குது. ஸோ அந்த கால்வாசி கேப்பில் எந்த அளவுக்கு டிசைன் வந்து கவர் பண்ண முடியுமோ அந்த கால்வாசி தான் அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இது டபுள் ரோ ஹம்ப் அப்படின்றதால நீங்கள் வந்து அந்த இடத்துல ஹம்ப் ஃபில் பண்ணாலே மேக்ஸிமம் அது ஃபில் ஆகிரும். ஸோ மேலே போட்ட ஹம்புக்கும் கீழே நான் போட்டுட்ருக்கிற ஹம்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மேலே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போடுவேன். ஸோ கீழே வந்து நான் வந்து பெருசு பெருசாக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே அந்த பேப்பரோட தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசாகவும் போடக்கூடாது, குட்டியாகவும் போடாமல் மீடியம் சைஸில் நான் 2வதா போட்டிருக்கேன்ல, ஸோ அதே மாதிரி மீடியம் சைஸில் ஹம்பு போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின்னு தெரியும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நான் மேலே போட்ட மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்மளோட ஸ்கின்னும் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு தெரியாது. ஸோ டிசைனுமே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் பண்ண தப்பே அதுதான். ரொம்ப குட்டி குட்டியாக போடுவேன். ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்து போடுவோம். பட் பிரைட்ஸால் அவ்வளோ நேரம் உட்கார முடியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்து போடாதீங்க. ஸோ மீடியம் சைஸில் போடுங்க. நீங்கள் போடுற மெஹந்தி டிசைன் வந்து அந்த ஸ்கின் வந்து தெரியணும். ஸ்கின் தெரிகிற மாதிரி மெஹந்தி டிசைன் போட்டால் தான் அந்த டிசைன் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நான் நிறைய மெஹந்தி டிசைன் பார்த்து என்னோடய டிசைனும் அதுக்கும் என்ன வித்தியாசம், அவங்களதே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணி நான் வந்து என்னோடய மெஹந்தி டிசைனை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கெலாம் இந்த விஷயங்கள் யாருமே சொல்லி தரல. பட் நான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக போட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால ஒரு மீடியம் சைஸ் ஹம்பை வந்து போடுங்க. ரொம்ப குட்டியாகவும் போட வேண்டாம், ரொம்ப லென்த்தாகவும் போட வேண்டாம். மிடில்ல ஒரு சைஸ் வந்து வச்சுக்கோங்க. நான் போட்டிருக்கேன்ல கீழே செகண்ட் பாக்ஸில். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து சூப்பராக அந்த அந்த கேப்பில் தெரியும் போது பாதி ஸ்கின் கலர் தெரியும், பாதி வந்து இந்த மெஹந்தியோட கலர் தெரியும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது வந்து நான் நிறைய இதில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போட நிறைய சர்ச் பண்ணி அப்படி தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் இப்போ நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கும் போதே உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ அதனால இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுட்டு உங்களோட மெஹந்தி டிசைனை நீங்கள் அழகாக போடுங்க.
நீங்க ரொம்ப குட்டி குட்டியா போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைம் ஆகும். ரொம்ப டைம் ஆகும். ஸோ டைம் ஆகறதுக்கு பிரைடு வந்து ஓகேவா இருந்தாலும், பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்து, "இன்னும் முடியலையா? இன்னும் முடியலையா? அப்ப வந்தீங்க, இன்னும் போட்டு முடிக்கலையா?" அப்படி வந்து சொல்லும்போது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். நம்ம இவ்ளோ தூரம் அந்த டிசைன் போடுறோம். அது யாருமே இது பண்ண ஒரு விஷயமாவே எடுத்துக்காம, "என்ன இவ்ளோ நேரம் போட்டுட்ருக்காங்க, இவ்ளோ நேரம் போட்டுட்ருக்காங்க. ஒரு மெஹந்திய இவ்ளோ நேரம் போடுறாங்க." அப்படின்னுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, "அங்கருந்து ஒருத்தவங்க வந்தாங்க அந்த ஃபங்ஷனுக்கு. கொஞ்ச நேரத்திலே போட்டு முடிச்சுட்டாங்க. பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு." இந்த மாரிலாம் வந்து அப்பதான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து அதாவது அந்த மாரி பேசாதவங்களும் இருப்பாங்க நெறைய பேரு. பட் ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் வந்து மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. ஒரு பிரைடுக்கு போட போறீங்கன்னா, அவங்க என்ன டிசைன் சொல்றாங்களோ, ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து அழகா போட்டுருங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நெருக்கமா போட்டீங்கன்னா, உங்களுக்கு நிஜமா நீங்க ஒரே ஆளே போட்டீங்கன்னா, கண்டிப்பா போட முடியாது. கூட ஒரு 2, 3 பேர் கூட்டிட்டு போனீங்கன்னா, தாராளமா நீங்க நெருக்கமா போடலாம். ஸோ அது டைம் வந்து சீக்கிரம் வந்து முடிஞ்சிரும். ஏன்னா நெறைய பேர் இருந்தாங்கன்னா, சீக்கிரம் போட்டு முடிச்சிரலாம். பட் நீங்க மட்டும் தான் சிங்கிளா தான் போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து டிசைன் வந்து குட்டியாவும் போடாம, பெருசு பெருசாவும் போட்றாம, ஒரு மீடியம் சைஸ்ல வந்து எல்லா டிசைனையும் நீங்க போடணும். ஸோ அப்டி போட்டீங்கன்னா, உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அவங்களோட டிசைனுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ குட்டியா போட்டீங்கன்னா, ரொம்ப நெருக்கமா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப கொச்ச கொச்சன்னு இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப பெருசு பெருசா போட்டுட்டாலும், "ஐயோ! என்ன இவ்ளோ பெருசு பெருசா போட்டுருக்காங்க. நல்லாவே இல்ல." அப்டின்ற மாரி இருக்கும். ஸோ பெருசாவும் போடக்கூடாது, சின்னதாவும் போடக்கூடாது. கரெக்டான சைஸ்ல போடுங்க அவ்வளோதான். ஸோ அது எல்லாம் எப்படி போடணும், என்ன அப்படின்றத நான் ஃபுல் ஹேண்ட் டிசைன்ல வந்து நான் சொல்லி தரேன். ஸோ அத பத்தி நீங்க டோன்ட் வொரி பண்ணிக்காதீங்க. ஸோ இப்ப பாருங்க நான் வந்து இது வந்து லாஸ்ட் பாக்ஸ ஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் பேசுறது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா கேளுங்க. இல்லைனா மியூட்ல போட்டுட்டு என்னோட வீடியோஸ வந்து கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ எனக்கு ஆரம்பத்துல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ நீங்க நல்லா போடுவீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா அதையே கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ போட்டு முடிச்சுட்டேன். செகண்ட் ரோ வந்து அந்த 2 டிசைனுக்கும் சென்டர்ல இருந்து போடுறேன். ஸோ போட்டுட்டு சேம் சென்டர்லேருந்து நானு ஹம்ப் எடுக்கிறேன். ஒருவேளை இந்த லெஃப்ட் சைடில் கேப் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு கேப் இருந்துச்சுன்னா, அங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பாக்ஸில் பாருங்கள், நான் வந்து ஹம்ப் வச்சே ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஹம்ப் வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது ஹம்புக்கான பேசிக் ஃபில்லிங் எங்கே வருதோ, அங்கே நீங்கள் ஹம்ப் வச்சு ஃபில் பண்ணலாம். பட்டு ஃப்ரில்ல மட்டுமே வச்சு பேசிக் ஃபில்லிங் வந்துச்சுன்னா, அங்கே வந்து நீங்கள் ஹம்ப் போட முடியாது. ஸோ அந்த விஷயங்கள மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இப்ப எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத பேஸ் பண்ணி தான் வந்து பார்ட் 3யுமே இருக்க போகுது. அது வந்து ஃபுல்லா அதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டிசைன்ஸ்லாம் அதில தான் வரும். சாரி இம்பார்ட்டன்டான ஃபில்லிங்ஸ்லாம் அந்த பார்ட் 3ல தான் இருக்கும். ஸோ அந்த பார்ட் 3 ஈஸியா போணும்னா, இந்த பார்ட் 2வ வந்து ஈஸியா நீங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 பார்த்தீங்கன்னா, ஸ்விரில் ப்ளஸ் ட்ரிபிள் லைன்ல ஹம்ப் போட போறோம். ஸோ ஸ்விரில் வந்து நான் ட்ரா பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு, செகண்ட் ஒரு லைன் போடுறேன். அகைன் தேர்ட் ஒரு லைன் போடுறேன். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் ஃபில்லிங்ஸ்லாம் நம்ம நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயம் தான். எங்கே கம்மியான ஸ்பேஸ் இருக்கோ, அங்கே வந்து சின்ன ஃபில்லிங்ஸ் வந்து குடுக்கணும். எங்கே அதிகமான ஸ்பேஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கே வந்து பெரிய ஃபில்லிங்ஸ் குடுக்க போறீங்க அவ்வளோதான். இதில் நீங்க 2 ரூல்ஸ் தான் ஞாபகம் வைக்கணும். 2 ஸ்விரில் ப்ளஸ் ஹம்புக்கும் சென்டரில் தான் அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் கேப் இருந்துச்சுன்னா,
கால்வாசி கேப் இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி அந்த டிசைனோட கால்வாசி மட்டும் வரையணும். ஸோ அரை டிசைன் வர வரைக்கும் கேப் இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துல அந்த அரைவாசி டிசைன வரையணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்ப நான் அடுத்த ஸ்ப்ரில் வச்சு இந்த பாக்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாரி நானு 3வது பாக்ஸுமே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நானு 4வது பாக்ஸ் வந்து நான் ஃபில் பண்றேன். ஸோ எல்லாமே ஒரே மெத்தட் தான். நீங்க அந்த அந்த ரூல்ஸ மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மத்ததெல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்ப இந்த இடத்துல கால்வாசி கேப் இருக்கிறதால, நான் அந்த கால்வாசி டிசைன மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்க இத்தன டிசைன் இதெல்லாம் நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணும்போதே, ஆட்டோமேட்டிக்கா இந்த பேசிக் ஃபீலிங் வந்து உங்களுக்கு அப்படியே சூப்பரா வந்துரும். பேசிக் ஃபீலிங் தானே! இதெல்லாம் எனக்கு ஏதோ சொல்லுவோமே, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரா என்னமோ ஒண்ணு சொல்லுவோம்ல. நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்ற மாரி ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆகிரும். இந்த கிளாஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஏன்னா, நான் எல்லா கிளாஸுமே ரொம்ப டீட்டெயிலா, தெளிவா, பொறுமையா சொல்லிட்டுருக்கேன். ஸோ, ஒருவேள அதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்றேன். ஸோ, இந்த மாரி டிசைன்ஸ்லாம் நீங்க போடும்போது, உங்க டிசைன் பார்க்க ரொம்ப யூனிக்கா இருக்கும். அழகா இருக்கும். ஸோ, நீங்களாவே கிரியேட் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரில்ல வச்சு நீங்க என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம். மேல ஹம்ப் போட்டு, இல்ல டாட் வச்சு. ஸோ, என்னலாம் கிரியேட் பண்ண முடியுமோ, அந்த மாரி நீங்க ஓனாவே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்படிதான் போடணும், அப்படிதான் போடணும்னு இல்ல. ஸோ, அவ்வளோதான். இந்த சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன் வச்சு நான் ஃபுல்லா ஃபில்லிங்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டேன். ஸோ, பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ, இப்போ அடுத்து ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ப் போட்டு திக் லைன் வந்து போட போறேன். சேம் ஃபுல் ஸ்ப்ரில் போட்டுட்டு டபுள் ரோ போடுறேன். ஹம்ப் வந்து டபுள் ரோ போட்டுட்டு திக் லைன் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ, சேம் அதே கான்செப்ட் தாங்க. ஸ்ப்ரில் போட்டுட்டு 2 ரோ வந்து ஹம்ப் போட்டுட்டு திக் லைன் வந்து ஃபில் பண்றேன். திக் லைன் எப்படி போடணும் அப்படின்ற கிளாஸ் எல்லாமே நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த கிளாஸ்ல போயிட்டு பாருங்க. ஒரே ப்ரெஷர குடுத்து திக் லைன் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான். ஸோ, இந்த கிளாஸ் எல்லாம் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து நீங்க டெய்லியும் அழகா பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த கோர்ஸ் ஃபுல்லா வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ, இது வந்து நான் ஒரு பெரிய பிளானே வச்சிருக்கேன். ஃப்ரீ கோர்ஸ் தான். பட் அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க வந்து டெய்லியும் நான் போடுறத என்னோட வீடியோஸ் பார்த்து பார்த்து டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணி அந்த குரூப்ல போடணும். ஸோ, ஒரு காம்படிஷன் மாரி நான் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ, உங்களுக்கு சர்டிஃபிகேட் மட்டும் நான் ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, அந்த மாரி தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து நான் ஃபைனலா ஒரு வீடியோஸ்ல வந்து நான் சொல்றேன். ஸோ, கண்டிப்பா நீங்க இது சூப்பரா, பெஸ்ட்டா இந்த கிளாஸ் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா, அவ்ளோ டீட்டெயிலா, பொறுமையா கண்டிப்பா இது ஒரு ப்ரொஃபஷனல் கிளாஸ் தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ, நான் எப்படி போடுறேன், என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. எங்கெங்க எப்படி எப்படி போடுறேன், எந்த கேப்ல எந்த மாரி ஃபில் பண்றேன். ஸோ, அத நீங்க வீடியோ ஃபுல்லா ஒரு டைம் நீங்க பார்த்தீங்கனாலே கண்டிப்பா தெளிவாயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துரும். ஸோ, இந்த மாரி டிசைன் போடும்போதெல்லாம், உங்களோட கோனோட ஃப்ளோ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
கோன் ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களோட டிசைன் சூப்பராக இருக்கும். உங்களோட டிப்புமே வந்து மெலிசா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மொத்தமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிசைன் வந்து நீட்டா வராது. ஸோ ஆர்கானிக் கோன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது டிசைன் நல்லாயிருக்கும். ஆர்கானிக் கோன்ஸ்ன்னு இல்ல, உங்களோட டிப் இருக்குல்ல, ஸோ கோனோட டிப் இருக்குல்ல, அந்த டிப்பு வந்து கொஞ்சம் மெலிசா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நல்லாயிருக்கும். டிசைன் போடுறதுக்கு அழகா வரும். ஸோ பார்க்கறதுக்கும் டிசைன் வந்து நீட்டா இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் வந்து ஃபில் பண்றேன். ஸோ இதெல்லாம் ஏன் நான் ஃபில் பண்றேன்னா, நீங்க வந்து பிகினரா இருக்கலாம். இல்ல இந்த விஷயங்கள் தெரியாம கூட இருக்கலாம். ஒருவேளை மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா இருந்து இந்த வீடியோஸ பார்த்தாலும் சொல்றேன். எந்த இடத்துல எப்படி போடணும்னு நான் ஒரே ஒரு பாக்ஸ் போட்டு சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா, தெளிவா கத்துக்கணும். ஸோ அவ்வளோதான். நான் வந்து தெளிவா சொல்லிக் குடுக்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் ஒரு ஒரு பாக்ஸுமே நான் வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃபைனல் பாக்ஸுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்ல இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப இந்த பாக்ஸ் வந்து நான் ரொம்ப நெருக்கமா போட்டிருக்கேன். அதான் எல்லாமே ஒட்டி ஒட்டி போட்டிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க அந்த மாரி போடாதீங்க. நீங்க தனித்தனி பாக்ஸா தான் போடணும். நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒண்ணாவே நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து தனித்தனி பாக்ஸா போட்டு ஃபில் பண்ணணும். ஒரு ஒரு பேஜ்ல கூட போடலாம். ஒரு பேஜ்ல அழகா மேல 2 அதுக்கு கீழ 2 லாஸ்ட்டா ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க அழகா ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ரவுண்ட் ஷேப்லயோ, இல்ல ஸ்கொயர் ஷேப்லயோ, இல்ல ரெக்டாங்கிள் ஷேப்லயோ போட்டு, அப்படி இல்லன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல கூட போட்டு உங்களோட டிசைன்ஸ நீங்க சூப்பரா போடலாம். இப்போ ஃபைனல் வந்துட்டோம். ஸ்வில் பிளஸ் ஹம்ப் போட்டுட்டு, டபுள் ரோ ஹம்ப் போட்டுட்டு, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச பிக் ஹம்ப் இருக்குல்ல, அந்த யூ ஷேப். ஸோ அதுதான் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம போட போறோம். யூ ஷேப் வந்து போட்டுட்டோம். இப்போ திக் லைன் போட போறோம். திக் லைன் போட்டுட்டு தின் லைன் போட போறோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த டிசைனும் இந்த ஃபில்லிங்ஸுமே வந்து நம்ம நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட்டா ஃபில்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பாக்ஸ்ல வந்து எந்த மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நான் குடுக்குறேன். ஸோ இத வச்சு நீங்க நெறைய ஃபில்லிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா கிரியேட் பண்ணணும். இந்த மாரிலாம் போடும்போது உங்க மெஹந்தி டிசைன் பார்க்க சூப்பரா இருக்கும். டைம் சேவ் ஆகும். டிசைனுமே பார்க்க அவ்ளோ நீட்டா அழகா இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். யூனிக்கா இருக்கும். ஸோ பாருங்க இந்த இடத்துல கால்வாசி டிசைன் தான் போடுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் அந்த அளவுக்கு தான் போட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்த டிசைன் வந்து நான் சென்டர்ல சுருள் போட்டேன். பட் ஆனா ஹம்ப் வந்து சென்டர்ல இருந்து எடுக்கல. ஏன் அப்டின்னா அந்த இடத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்டின்னா, ஹம்ப் வச்சு நம்ம போடுறோம் அப்டின்னா, ஸோ ஹம்பே போட்டுருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அப்படி கூட நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். சேம் எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். பட் நீங்க வந்து நான் போட்டிருக்க மாரி ஒட்டி ஒட்டி பாக்ஸ் போடக்கூடாது. ஒரு ரவுண்ட் ஷேப்ல தனித்தனி பாக்ஸ்லயோ, தனித்தனி ரவுண்ட்லயோ போட்டு அழகா உள்ள வந்து ஃபில் பண்ணுங்க. கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டோட ஃபில் பண்ணுங்க அவ்வளோதான். கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்ல கிளாஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அரைவாசி கேப் இருக்கு. ஸோ அதனால அதுக்கேத்த மாரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்க பிரிச்சுக்கணும். நீங்க கொஞ்சம் ஒரு 2, 3 பாக்ஸ் போட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வந்துருங்க.
சரிங்களா? ஸோ இப்போ டபிள்யூ ஷேப் வச்சு போட போறோம். இது பார்க்க வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். ஸோ சேம் ஸ்ப்ரில் எந்த ஸ்ப்ரில் வேணாலும் நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்ல. ஏன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் இந்த பேசிக் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லி தரேன். ஸோ இந்த மாதிரி டபிள்யூ ஷேப் வச்சு திக் லைன் போட்டுட்டு அவுட்டர்ல தின் லைன் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லா போட போறோம். ஸோ எந்த ஸ்ப்ரில் வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல போட்டுட்டு டபுள் ரோ ஹம்ப் போட்டுட்டு அவுட்டர்ல டபிள்யூ ஷேப் போட்டுட்டு திக் லைன் கொடுத்துட்டு தின் லைன் கொடுக்குறீங்க. அவ்வளோதான். திக் லைன் தின் லைன்லாம் கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை போயிட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த கிளாஸை பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்போ நான் சென்டர்ல இருந்து போட்டுட்டேனா, இந்த இடத்துல நிறையவே கேப் இருக்கு. ஸோ அதனால நான் அந்த கேப்ல எந்த அளவுக்கு அந்த டிசைனை வரைய முடியுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி திக் லைன் போட்டுட்டு தின் லைன் போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்ட டிசைனை அது கூட கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த ஓரத்தில் லைட்டாக இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் போடணும் இந்த டிசைன்லாம். ஸோ அவ்வளோதான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இவ்வளோ விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே சூப்பராக வந்து நீங்கள் மெஹந்தி போட கற்றுப்பீங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து டாட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸ்ப்ரில் போட்டுட்டு டபுள் ரோ டாட் வைக்க போகிறோம். டபுள் ரோ ஹம்பு போட்டுட்டு இப்போ சிங்கிள் டாட் மட்டும் வைக்க போகிறோம். இந்த ஹம்புக்கு மேலே குட்டி குட்டியாக டாட் வச்சு, குட்டியாக இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் டாட் வச்சுட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட போகிறோம். ஸோ ஒரு ஸ்ப்ரில் போட்டுட்டு டபுள் லைன் வந்து ஹம்பு போட்டுட்டு அந்த ஹம்புக்கு மேலே ஃபஸ்ட்டு டாட் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு டாட் வச்சுட்டு டாட்டுக்கு மேலே சி மாதிரி ஒரு சி போட்டு அதை அப்படியே சிசியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி ஒரு லைன் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். சேம் அதே மாதிரி தான் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளா இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ ஸோ அதை வச்சு தான் இது எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்கும், அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரிலாம் கூட போடலாம். எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸ்விரில் போட்டு டபுள் ரோ ஹம்ப்பு ட்ரிபிள் ரோ ஹம்ப்பு போட்டு நீங்கள் வேறு என்ன ஒயின்ஸ் வச்சு கூட ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு ஸோ எப்படி வேணாலும் போடலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்காது. ஸோ நான் போடுறது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் போடணும் அப்படின்னு இல்லை, இதையும் போடணும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்களாவே க்ரியேட் பண்ணி போடலாம். பட் இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு வச்சிடக்கூடாது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய கிளாஸில் நீங்கள் எந்த அளவுக்கு என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் வந்து எனக்கு இன்னும் வந்து ஊக்கப்படுத்தும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 3 ரோ வந்து ஹம்ப்பு போட்டுட்டு 3 டாட் வச்சுக்கிறேன். 2 டாட் வச்சுட்டு அதுக்கு சென்டரில் மேல் பக்கமாக ஒரு டாட் வச்சுட்டு ஆல்ரெடி போட்ட மாதிரி சி மாதிரி இருக்க லைனை வந்து அந்த டாட்டை சுற்றி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து லைனாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் சும்மா நானாக க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ எப்படிலாம் இந்த பேசிக் ஃபில்லிங்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ சேம் ஃபஸ்ட்டு எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான். ஸோ இத விட ஓகே. இப்ப அடுத்த பாக்ஸ்ல வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சு போடலாம். ஸோ இத நான் போடுறேன் அப்புறமா பாருங்க கீழ. ஸோ சேம் நீங்க வந்து ஒரு ஸ்ப்ரில் போட்டு டபுள் லைன் ஹம்ப் போட்டுட்டு டியர் ட்ராப்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்ற கிளாஸ் வந்து ஆல்ரெடி நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த கிளாஸ பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து தின் லைன் வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து இந்த மாரி லைன் லைனா போட்டுக்கலாம் அவ்வளோதான். ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ சேம் ஒரு ஸ்ப்ரில் போட்டு டபுள் ரோ வந்து ஹம்ப் ட்ரா பண்ணிட்டு, டியர் ட்ராப்ஸ் வந்து வரைஞ்சிட்டு, அதுக்கு மேல ஒரு தின் லைன் போட்டுட்டு, அது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு தின் லைன் போட்டுட்டு, உள்ள வந்து லைன் வந்து குட்டி குட்டியா ட்ரா பண்ண போறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இத நான் போடுறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த லாஸ்ட்டா போட்டிருக்கோம்ல, ஸோ இந்த பாக்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸும், செகண்ட் பாக்ஸ்ல இருக்க அந்த பேசிக் ஃபில்லிங் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். 3, 4, 5த் எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். பட் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களோட டிசைன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. யாரோட கையிலயாச்சும் சும்மா போட்டு பாருங்க. எங்க ஃபில் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ அங்க. எங்க வந்து அதிகமான ஸ்பேஸ்ல ஒரு ஃபில்லிங்ஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அங்கலாம் நீங்க இந்த பார்ட் 2 ஃபில்லிங்ஸ்ல இருக்கிற எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் கம்மியான ஃபில்லிங்ஸ் இருக்கோ, அங்க வந்து கம்மியான ஸ்பேஸ் இருக்கோ, அங்கலாம் வந்து பார்ட் 1ல பார்த்த ஸ்ப்ரில் ஃபில்லிங்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் போட்டு முடிச்சுட்டேன். எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ அவ்ளோதான். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபைனலா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுவரைக்கும் நான் என்ன போடுறேனோ அத வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சூப்பரா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ல யாருக்கெல்லாம் மெஹந்தி போட்டு கத்துக்கணும், அதுலருந்து ஒரு இன்கம்மா ஃபேமிலிக்கு ஏர்ன் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னோட சேனல்ல நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு, நான் போடுற வீடியோஸ்லேருந்து நீங்க நெறைய விஷயங்கள் கத்துக்கிறீங்க அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இவ்ளோ நேரம் உங்களோட கோல்டன் ஹார்ஸ் அதாவது உங்களோட பொன்னான டைம என்னோட சேனல் கோல்டன் ஸ்பேரோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.